கன்சீவாக இருக்காங்க, அதுக்காக அவர் தாடி விட்டுட்டு இருக்காரு. அவங்க வந்து பேபி அவங்க வந்து டெலிவரி ஆன உடனே அவர் எடுத்துருவார். எல்லாருமே விடுவாங்க. நீங்கள் யாரோட உதவியாளர்? ரொம்ப யதார்த்தமாக எடுத்துருக்கீங்க சார். லாஸ்ட்டாக நான் பண்ணது பாரதி பாலான்னு சொல்லிட்டு விழான்னு ஒரு மூவி பண்ணாருங்க. அவருடைய அசோசியேட் தான். உங்களுக்கு அந்த ஊர் தான் நேட்டிவோ? நேட்டிவ் அந்த ஊர் தான் சார். சார் பொதுவாகவே மீன் சார்ந்த கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்து தான் இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் கடலே காட்டாமல் நீங்கள் வந்து ஆறு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருங்க. அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, அதுதான் சார் எனக்கு தோணுச்சு வித்தியாசமாக. எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சது அதுதான். ஏன்னா நிறைய கடல் சார்ந்த படங்கள் நிறைய வந்துருக்கு. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவரை பற்றி எந்த ஒரு படத்துலையும் எனக்கு தெரிஞ்சு சொன்னதில்லை. நான் பார்த்ததில்லை. எனக்கு அந்த ஊருக்கு போகும்போது புதுசாக இருந்தது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் அந்த ஊர். கொரோனா டைமில் நாங்கள் வந்து போனோம். அந்த ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற பசங்க வந்து இப்படி ஒரு வாழ்வியல் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு எப்பயுமே அடிக்கடிக்கு நான் நிறைய ஊரை சுற்றிட்டே இருப்பேன். போய் புதுசாக இருந்தால் அங்கே போவேன், தங்குவேன், அங்கேயே பசங்களோட பழகுவேன், அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அந்த ஊருக்கு போகும்போது தான் இப்படி ஒரு வாழ்வியலை நான் வித்தியாசமாக பார்த்தேன். அப்போ வந்து நாங்கள் விஷை பிடிச்சி தீட்டிட்டு இருக்கும்போது ஒரு பையன் சொன்னான், எங்கள் ஊரை வச்சு ஏன் ஒரு படம் எடுக்கக்கூடாது, நம்ம ஊரை பற்றின ஒரு இது இருக்குமேண்ணா அப்படின்னா. இதில் என்னடா இருக்குன்னும் போது அவன் கூப்பிட்டு போய் காட்டும் போது ஃபுல்லாக இந்த மாதிரி மூங்கில் சாரி கட்டி சாரின்னு வாங்க. இந்த மூங்கில் ஃபிஷ் பிடிக்கிறது, அந்த மூங்கில் வந்து அந்த ஊரில் சாரின்னு வாங்க. அந்த மெத்தடை காட்டினோடனே எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ என்னுடைய கண்ணோட்டத்தில் எல்லாருமே அதை வித்தியாசமாக பார்ப்பாங்களே அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணோம் சார். பொதுவாக அவார்டுக்குன்னு எடுத்த படங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்ரிக்லாம் நல்லா ஓடாது. அப்படி இருக்கும்போது எந்த கான்ஃபிடென்ட்ல இப்போ தேட்ரிக்கில் ரிலீஸ் பண்ணுறோம்? இல்லை சார், இன்றைக்கி அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இன்றைக்கி வந்து நல்ல படங்களை நம்ம தமிழ் ரசிகர் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக நல்ல படங்களை நல்லாவே ஓட வைக்கிறோம். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எங்களை இந்த மாதிரி படம் எடுக்க வச்சு. சார், இந்த 40 விருது வாங்கணும்னு போட்டிருக்கீங்களா? எங்கே வாங்கினது, யார் கொடுத்தா? இப்போ எல்லாமே அது லிஸ்ட்டில் இருக்குது சார். யார்ட்டில் ஒரு மெயினாக ஏதாவது சொல்ல முடியுமா? மெயினாக இப்போ உங்களுக்கு அந்தமானில் வாங்கியிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் 2 வருஷம் முன்னாடி லோக்கலில் உள்ள சபாலாம் கொடுக்குறா, அதையும் சேர்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், நமக்கு மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து நம்ம சார் தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணாருங்க. சரி. நான் ஓப்பனாக சொல்ல போனால் நான் இந்த அவார்டு ஃபெஸ்டிவலு இதை பற்றிலாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான் எனக்கு அவார்ட் ஃபிலிம் பண்ணுறதுலேயே எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஃபஸ்ட்டு எங்களுடைய பட்ஜெட் நாங்கள் புதுசாக ஒரு முயற்சி பண்ணும்போது இதுக்குள்ளே எடுக்கணும். நீங்கள் பேசும்போது அவார்டுக்காக தான் எடுக்கப்பட்ட படம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவார்டுக்காக எனக்கு விருப்பம் இல்லை. அவார்டுக்கு விருப்பம் இல்லாமல் தான் சார் நான் ஃபஸ்ட்டு இருந்தேன். சரி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த தமிழ் ரசிகர்கள் அதை எல்லாம் விரும்ப ஆரம்பிக்கிறாங்கன்னும் போது தான் இதை எடுக்கலாம்னு. அதுக்கப்புறம் எங்களுக்கு கொட்டுக்காளி, கூழாங்கல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வின் பண்ண படங்கள் தான். ஆனால் தேட்ரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மீண்டும் மீண்டும் அதே பதிவு பண்ணுறீங்களே, இது மேற்கொண்டு செலவு பண்ணி ரிலீஸ் பண்ண நினைக்கிறீங்க ஏன்னு கேட்குறேன். மேற்கொண்டு ப்ரொடியூசருக்கு வந்து இதை கஷ்டம் தான். இல்லை, நான் சொல்கிறேன் சார். அதாவது கொட்டுக்காளி, கூழாங்கல் மாதிரியான ஸ்லோ மோஷனில் அந்த மாதிரிலாம் நான் படம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஸ்லோவாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. என் படம் அப்படி இருக்காது. அவார்டு படம் இப்போ வந்து உங்களுக்கு வெற்றிமாறன் சார் பண்ணுற படங்களும் அவார்டு படம் வருது. கொட்டுக்காளி, கூழாங்கல் மாதிரியான படங்களும் அவார்டில் வருது. இப்போ நம்ம மேக்ஸிமம் மக்கள் வந்து எதை விரும்புவாங்க? ஸோ அப்போ அந்த படங்கள்லாம் ஸ்லோவாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலன்றீங்களா? பிடிக்கலன்னு நான் சொல்ல வரல, எனக்கு பொறுமை இல்லை. நான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு தான் பிடிக்கும், எனக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்கும். இப்போ அதனால் எனக்கு அது விருப்பம் இல்லைன்னு எனக்கு என்ன சொல்கிறது, அதை நான் சாப்பிட மாட்டேன். விருப்பப்பட்டதை நான் சாப்பிடுவேன். அது மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும். இப்போ வெற்றிமாறன் சார் விறுவிறுன்னு எடுப்பார், அப்படியே அவார்டுக்கான ஒரு புதுசாக ஒன்று கொடுத்தாருன்னா அது ஒரு பேட்டர்ன். கொட்டுக்காளி, கூழாங்கல்னா ஒரு விஷயத்தை நம்ம முழுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவங்க ஃபுல்லாக காட்டுவாங்க. என்ன மாதிரி ஆள் எப்படின்னா இது ரெண்டுக்கும் மிடில், கொஞ்சம் கமர்ஷியலாகவும் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும்னுட்டு நான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நான் கூட டேரக்டர் நீங்கள் அந்த சீன் ஒன்று பஞ்சாயத்து சீன் வருதுல்ல? ஆமாம் சார். அந்த பஞ்சாயத்து சீனில் வந்து ஒரு வார்த்தை விட்டுருந்தீங்க, நாட்டுக்கு முக்கிய முதுகெலும்பு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான். ஆனால் விவசாயிகளை திருடன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லையே, நான் திருடன். விவசாயிகள் ஆற்றை வந்து மடக்கி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, தண்ணி இது பண்ணி. அதாவது அந்த வார்த்தை ஏன் வந்து விவசாயிகள் மேலே கடுப்பு? இல்லை, விவசாயி மேலே கடுப்பு இல்லை. நான் அந்த மாதிரி விவசாயிகளை சொல்லலை. நான் சொல்ல வர்றது எப்படின்னா, ஆற்று சுரண்டுறது அது விவசாயியாக இருந்தாங்கன்னா மற்ற யாராக இருந்தாங்க, நம்ம எல்லாருமே இந்த அரசியல்வாதி இதே இடத்துல விவசாயி சுரண்டதை பார்த்து விவசாயம் இருந்தால் என்ன? ஆற்றை சுரண்டுறது யார் சுரண்டினாலும் அது விவசாயிகள் எந்த இடத்துல சுரண்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். ஆற்று ஓரம் நான் சுரண்டதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா
நமக்கு ஒரு லிமிட் இருக்கு. இது வரைக்கும் புறம்போக்கு வரைக்கும் ஓட்டிக்கிட்டா கூட பரவாயில்ல. ஆனா ஆத்துடைய இடத்தையே தள்ளி 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 பண்றாங்க. அது விவசாயிகளும் பண்றாங்க, பெரிய ஆட்களும் பண்றாங்க. விவசாயிகள் தப்பு பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க. இங்க எல்லாருமே தப்பு பண்றோம் சார், இன்னும் உட்பட தப்பு பண்ணாதவங்க யாரும் இல்லை. அது ஒரு அளவா இருக்கும்போது மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லை, அது அதிகமாகும் போது எல்லாருக்கும் பாதிப்பு, அது நமக்கே பாதிப்பு. அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா சிலங்க அது வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க, அது அப்படியே காமிச்சு வர சீன். இது வந்து பாக்குறவங்களுக்கும் மீன் பிடிக்கிறவங்களுக்கும் அது வந்து தவறா போவாது. அவங்களும் அதே மெத்தட் இருக்க மாட்டாங்களா கையில? இல்ல, அதை பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ கிளைமேக்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம், அவனுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க பிடிச்சிக்கிட்டா பிரச்சனை இல்லை. என்னது அதிகமா வரணும், மற்ற வந்து அழியணும்னு நினைக்கும் போது அவனுக்கும் அழிஞ்சிடும். ஏன்னா இது எல்லாத்துக்கும் சொந்தம் நம்ம இயற்கை. இன்னைக்கு வயல்வெளி இன்னைக்கு வயநாட்டில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஃப்ளட்டு வந்தால் நம்ம சென்னையை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏன் தண்ணி அப்படி அப்படியே நிற்கிதுன்னா, இருக்கிற எல்லா ஏரி எல்லாம் அந்த மாதிரி புறம்போக்கு இடங்கள் எல்லாம் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணுறதுனால அந்த தண்ணி வேறு எங்கேயும் போகாமல் அந்த இடத்துக்கு வருது. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஆறை அழிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அது கனெக்டிவிட்டி எல்லாமே கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே தண்ணி வரல, அங்கே தண்ணி வரல. பெரிய பெரிய அரசியல் பிரச்சனைகளே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் லாக் ஆகிறதுனால தான் நடக்குது. அரசியல்